பாடக்குட்டி சாத்தான் அப்படிங்கிற விஷயம் வந்து கேட்கும் போது புதுசா இருந்துச்சு. சொல்லும் போதுமே அந்த குணத்தை கொண்டு போற அந்த பாடைய பேஸ் பண்ணி அந்த மூங்கில இருந்து ஒரு சின்ன அதை வந்து கிணத்துல கொண்டு போய் போட்டுட்டு வந்து அந்த ஆன்மா வந்து நம்ம பின்னாடி அந்த சாத்தான் பின்னாடியே வரும். திரும்பி பாத்திரக்கூடாது, வீட்டு வரைக்கும் நேரம் மயானத்துக்கு போறோம், எடுக்கிறோம், கெட்டுறோம். இந்த குட்டி சாத்தான் எப்படி உருவாக்குறீங்க? அந்த மாதிரி ஒரு உருவத்தை செஞ்சுட்டு நேரம் உள்ள கொண்டு போய் பின்னாடி வா, நான் சொல்ற வேலையை செய்யும் சொல்லிட்டு வந்துட்டோம்னா கருங்குட்டி, செங்குட்டி, வளங்குட்டி, இளங்குட்டி, அகோரக்குட்டி, மாயக்குட்டி, மணிக்குட்டி, தெய்வ குட்டி, அந்த மாதிரி நிறைய குட்டிகள் இருக்கு. இந்த குட்டிகள்லாம் வந்து ஒரு எந்திரம் எழுதி அதுக்கு உண்டான மாதவளை காயிடுச்சா நீ வராதுன்னு எந்த ஒரு இதுவும் சொல்ல, இந்த ஒரு ஆன்மீகமே இந்த ஆன்மீகம் சொல்ல, சில ஆரியர்களால் புகுத்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. காமக்கியா தேவிங்கிறது பெண் உறுப்பு தெரியற மாதிரி தான் தெய்வமே. 3 நாள் பெண்களுக்கு எப்படி மாதவளக்கு ஆகுதோ அது மாதம் தண்ணியே வந்து சிவப்பு கலரா தான் போகும். இது வந்து வரலாறு இன்னைக்கும் நடந்துருக்கு. மாந்திரிகர்கள் பெண்கள் ஆகுறது பண விஷயத்துக்காக மட்டுமே ஓடக்கூடிய ஒரு விஷயம். பெண் மாந்திரிகர் ஆமா பண்றாங்க அப்படின்னா. ஐயா, குட்டி சாத்தான் சொல்றீங்கல்ல, அந்த தெய்வத்தை வந்து எல்லாரும் வழிபடலாமா, இல்ல இந்த மாதிரி பில்லி சூனியம் ஏவலுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தெய்வமா? இல்லம்மா, அதாவது நீங்க கேட்கறது மாந்திரிகர் மட்டும் அதை வணங்கணுமா இல்ல மக்கள் எல்லாருமே வணங்கலாமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அது வந்து எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் தாங்க. அதாவது தெய்வத்தினுடைய சிறு தெய்வம் பெரு தெய்வம் ஒண்ணு இருக்குதுங்க. அதுல வந்து பெரு தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுடலைமாடன், கருப்பசுவாமி, சுடலைமாடன், வராகி, காளி, பிருத்தினிகா தேவி, இது எல்லாமே நான் உங்களுக்கு நேத்து சொன்னோம். நேத்து போன இதுல சொன்னோம் பதிவுல. அந்த மாதிரி வந்து சிறு தெய்வங்களா இது வந்து ஏவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 390 குட்டிச்சாத்தான் இருக்கு. அந்த குட்டிச்சாத்தான்ல வந்து ஆண் பெண் யாரு வேணாலும் வணங்கலாம். உங்களுக்கு அந்த ஒரு குழப்பங்களும் இருந்த மாதிரிதான் கேள்வி கேட்ட மாதிரி எனக்கு தோணுது. அதாவது யாரு வேணாலும் வணங்கலாம். எப்படி வணங்கலாம்னு கேட்டீங்கன்னா அதை ஒரு தெய்வமா நினைச்சு வணங்கணும் அப்படின்னா அது தெய்வத்தை விட அதிக இது நமக்கு கொடுக்கும், அதிக பலனை கொடுக்கும். எப்படி அதிக பலன் கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு சாத்தான் வகை. சாத்தான் அப்படின்னா ஒரு ஆன்மா. தெய்வம் என்பது வேறு, சாத்தான் என்பது வேறு. இதுதான் அதனுடைய இது. இப்ப குட்டி சாத்தானை வழிபடுறதுனால எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும்? அதாவது பணம், காசு, பொருள் இதெல்லாம் வந்து தன்னால தேடி வருமா. அதாவது வேலை செய்யாம இருந்தா வராது. ஒரு தொழில் பண்ணிக்கிறோம், ஒரு தொழில் பண்றோம் அப்படிங்கும் போது இந்த குட்டிச்சாத்தானுடைய வழிபாட்டுல நம்ம இருக்கோம் அப்படின்னா 100% வந்து அந்த தொழில் வந்து 100% அது வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி பணம் காசு நிறைய வரும். அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். அதாவது மாந்திரிகரா நம்ம செய்யறோம் அப்படின்னா மாந்திரிக வேலைகளுக்கு நாட்களை வர வைக்கும். நம்மளுடைய அன்றாட தேவை என்னவோ அதை வந்து அதுக்கு சாப்பாடு கரெக்டா நம்ம போட்டு சரியா வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையானது அது ஆட்டோமேட்டிக்கா செய்யும். இப்ப நீங்க ஒரு குழந்தைய வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவையான செஞ்சீங்கன்னா அது உங்கள்கிட்ட பிரியமா இருக்கும். தேவையானது செய்யல அப்படிங்கும் போது அது உங்க மேல கோவப்படும் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த குட்டி சாத்தான். ஓகே, இப்போ வந்து குட்டி சாத்தான் வந்து நம்ம வீட்டுல வச்சிருந்தோம்னா அதுக்கான சாப்பாடு எல்லாம் அது பூஜை முறைகள் இருக்குமா. அதாவது அவல் பொறி கடலை மெயினா வைக்கணும். அதுக்கப்புறம் சுட்ட கருவாடு வைக்கணும். அதுக்கு மெயினா பிடிச்சது சுட்டு கருவாடு வைக்கணும். அது எந்த கருவாடா இருந்தாலும் பரவாயில்ல, சுட்ட கருவாடு வைக்கணும். அவிச்ச முட்டை வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து அமாவாசை அந்த மாதிரி டயத்துல கொஞ்சம் கோழி கறியில குழம்பு வச்சு நம்மளே புழுங்கரிசி சாப்பாடு செஞ்சு கோழி கறி குழம்பு வச்சு அதுக்கு உண்டான சில பழங்கள்லாம் வச்சு அதுக்கு பிடிச்ச மாதிரி ரத்த படையல்னு சொல்லிட்டு வெறும் சாப்பாடை மட்டும் ஒரு இதுல வேக வச்சு வடிச்சு அந்த சாப்பாட்டுல வந்து ரத்தத்தை, ஆட்டு ரத்தமோ இல்ல கோழி ரத்தமோ விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்குமா. குட்டி சாத்தானுக்கு ரொம்ப பிடிச்சது அது. இந்த குட்டி சாத்தான் எப்படி உருவாக்குறீங்க? எப்படி உருவாக்குறோம்னு சொல்லக்கூடாது. சில வழிமுறைகள், ரகசியங்கள்லாம் இருக்கு. இந்த குட்டிச்சாத்தனை வந்து எப்படி உருவாக்கணுங்கிறது பரம்பரையா ஒரு குட்டிச்சாத்தனை பத்தி நீங்க கேட்ட கேள்வினால நான் சொல்லி வர்றேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நீ குட்டிச்சாத்தனை அப்படி பண்றோம், இப்படி பண்றோம், மயானத்துல போய் அதை பண்ணணும், இதை பண்ணணும், தனிக்குள்ள இருந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டு கதைகள்லாம் உலாவிட்டு வருது. அதனால நான் ஓப்பனா ஒரு குட்டிச்சாத்தனை வந்து 390ல ஒரு ஓப்பனா ஒரு குட்டிச்சாத்தனை எப்படி நம்ம வசியம் பண்றது, அதை எப்படி உருவாக்குறது, வசியம் பண்ணி எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத நான் ஓப்பனா நேயர்களுக்காகவும் நீங்க கேட்டுக்கொண்டதுக்கு பேர்லயும் நான் சொல்றேன். அதாவது பாறை குட்டிச்சாத்தான்னு ஒரு குட்டிச்சாத்தான் இருக்கு. ரொம்ப அதிபயங்கரமான குட்டிச்சாத்தான் இருக்கிறதுலயே ரொம்ப அதிபயங்கரமான குட்டிச்சாத்தான். இது வந்து பரம்பரையா வந்து மாந்திரிகம் பண்ணிட்டு வரவங்களுக்கு இந்த குட்டிச்சாத்தான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அதனுடைய பலன்களும் தெரியும். அவங்க கண்டிப்பா இதை வச்சிருப்பாங்க. பாறை குட்டிச்சாத்தான் எப்படின்னா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா நாடி கட்டுவாங்க இல்லைங்களா. நாடி கட்டுவாங்க, நெத்தியில வந்து சந்தனம் வச்சு சாயம் வைப்பாங்க, கால் கட்டுவாங்க, கையை கட்டிடுவாங்க, மூக்குல பஞ்சு வச்சிருவாங்க. இது வந்து நார்மலா இறந்தவங்களுக்கு செய்ய சடங்கு. இந்த நான் சொன்ன அத்தனை துணியும் மூக்குல இருக்க துணியை தவிர நாடி கட்டு துணி, கால் கட்டு துணி, கை கட்டு துணி, இந்த சந்தனத்தோட இந்த ரூபாவை எடுத்து மயானத்துல போய் கீழே வச்சிருவாங்க. அந்த இதை சேகரிச்சு வச்சு நம்ம சேகரிச்சு வச்சுக்கிறணும்.
அவங்க கொண்டு புதைச்சிட்டு வெளியே போட்டு போயிடுவாங்க இல்லைங்களா, கீழே போட்டு போயிடுவாங்க. ஏன்னா உள்ள போட்டு புதைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் வெளியே மேல எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த இதை நம்ம பொருளை சேகரிச்சுட்டு வந்து பாடை கட்டி கொண்டு வருவாங்க. மூங்கில்ல தான் முன்னாடி பாடை கட்டி கொண்டு வருவாங்க. அந்த மூங்கில வந்து எடுத்து ஒரு இந்த அவங்களுடைய போடுற துணி இருக்கும், வேட்டியா இருந்தா ஆணா இருந்தா வேட்டி இருக்கும், பெண்ணா இருந்தா சேலை இருக்கும். அந்த இதை எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து சுத்தி கிணத்துல வந்து நம்ம வந்து இறங்கணும். இது ரொம்ப ஆபத்தானது, யாரும் முயற்சி செய்ய வேண்டாம். குருவுடைய அனுமதி இல்லாம, இந்த நல்ல வழிகாட்டுதல் இல்லாம யாரும் முயற்சி செய்ய வேண்டாம். இருந்தாலும் அதை வந்து ஓப்பனா சொல்றேன். அதை வந்து கிணத்துல கொண்டு போய் போட்டுட்டு வந்து எனக்கு பின்னாடி வா, நான் சொல்ற வேலையை செய்யும் சொன்னோம்னா அந்த ஆன்மா வந்து நம்ம பின்னாடியே, அந்த சாத்தான் பின்னாடியே வரும். பின்னாடியே வந்து நேரடியா நமக்கு வந்து அப்பவே திரும்பி பாத்திரக்கூடாது. வீட்டு வரைக்கும் நேரம் மயானத்துக்கு போறோம், எடுக்கிறோம், கெட்டுறோம், நேரம் கிணத்துல போறோம், இறங்குறோம், தண்ணிக்குள்ள போய் போட்டுட்டு அப்படியே படி ஏறி திரும்பி பார்க்காம நேரம் வந்துட்டோம் அப்படின்னா வந்து கைகால் அலம்பிட்டு வீட்டுல போய் அங்க சொல்லிட்டு வந்துடணும். அந்த கிணத்துல போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சுத்திடணும், பொம்மை மாதிரி சுத்திடணும். மெயினா அதான், அந்த மூங்கில வச்சு நாடி கட்டு எல்லாத்தையும் துணியை வச்சு ஒரு பொம்மை மாதிரி ஒரு தலை, அந்த துணி எல்லாம் தலை மாதிரி வச்சு அவங்களுடைய இறக்கும் போது உருவத்துக்கு செஞ்சிடணும். சும்மா ஒரு உடல் உருவமா செஞ்சுட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு, ஆமா அந்த மாதிரி ஒரு உருவத்தை செஞ்சுட்டு நேரம் உள்ள கொண்டு போய் பின்னாடி வா, நான் சொல்ற வேலையை செய்யும் சொல்லிட்டு வந்துட்டோம்னா வீட்டுக்கு வந்து நம்ம வந்து தூங்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம கூடயே வந்து நீ எதுக்காக கூப்பிட்ட அப்படின்னு நம்ம கேட்கும், எழுப்பி கேட்கும். 100% எழுப்பி கேட்கும். அது வந்து எழுப்பி கேட்கும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப மாந்திரீகம் பண்ற உங்களை மாதிரியான ஆட்கள்ல தான் அது வருமா, இல்ல மத்த யாராவது ட்ரை பண்ணலாம்? யாரு வேணாலும் ட்ரை பண்ணலாம். சரியான வழிகாட்டுதல் இருந்தா நீங்க ட்ரை பண்ணலாம், அம்மா ட்ரை பண்ணலாம், யாரு வேணாலும் ட்ரை பண்ணலாம். சாதாரண மன தைரியம் வேணும், சரியான வழிகாட்டுதல் வேணும். இது வந்து இந்த நீங்க அந்த கால்கட்டு நாடிக்கட்டு இந்த இதெல்லாம் போட்டு அந்த துணிகளை வந்து கலெக்ட் பண்ணணும்னு சொல்றதுக்கான நேரங்காலம் இது இருக்கா? பகல்ல பண்ணணும், நைட்ல பண்ணணும்? இல்ல, ஏதோ ஒரு பயணத்துல அந்த நேரத்துல எடுத்துட்டா சாதாரணமா. அதாவது இறந்தவங்க வந்து அதாவது எப்பவுமே பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அந்தி பொழுது சாய்ந்த பிறகுதான் மாலை நேரத்துல தான் அடக்கம் செய்வாங்க, அடக்கம் பண்றாங்க. ஆமா, அதாவது இன்னைக்கு வந்து டிஜிட்டல் முறை, அதாவது நவீன உலகம் ஆகி போயிடுச்சு, அதனால மாற்றங்கள்லாம் வந்துருச்சு. கிராமத்துல எல்லாம் இன்னும் இறந்துட்டாங்க அப்படின்னா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அடக்கம் செய்யறது, இதுதான் வழக்கம். அந்த வழக்கத்துல நம்ம வந்து ஒரு 7 மணிக்கு அந்த மாதிரி சுமாருக்கு போய் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வீட்டுல வந்து நம்ம சொல்லிட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா அது எழுப்பி நம்மளை கூப்பிடும். மனித மாதிரியே எழுப்பி கூப்பிட்டு நேரடியா சொல்லும், என் பேர் இதுதான் சொல்லும், அதுக்கு என்ன தேவைங்கிறது சொல்லும். நம்ம என்ன சொல்லி விடுறோமோ அந்த நொடி பொழுதில் வித்தின் வந்து, அதாவது நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க, நேத்து என்ன பண்ணிக்கிறீங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற வரைக்கும் புட்டு வைக்கலாம். அது நிறைய விஷயங்களை கத்துரும். ஆனா இது வந்து குருவோடைய வழிகாட்டுதலோ இல்ல முன்னோர்களுடைய வழிகாட்டுதல் படி இதை செய்யலாம். ஏன்னா நீங்க கேட்டுக்கொண்டதுனால இந்த குட்டி சாத்தானை பத்தி சொல்றேன். மற்ற கருங்குட்டி, செங்குட்டி, வளங்குட்டி, இடங்குட்டி, அகோரக்குட்டி, மாயக்குட்டி, மணிக்குட்டி, தெய்வீக குட்டி, அந்த மாதிரி நிறைய குட்டிகள் இருக்கு. இந்த குட்டிகள்லாம் வந்து ஒரு இயந்திரம் எழுதி அதுக்கு உண்டான குட்டிச்சாத்தானுடைய வசிய மை இருக்குது, அந்த மைகளை வச்சு உருவேற்றி மயானத்துல போய் அழைச்சு அதுக்கு உண்டான படையில போட்டு அதுக்கு உண்டான பலிகளை கொடுத்து நம்ம வசியம் பண்ணி நம்மளுடைய சொல்லுக்கு கட்டுப்படுற மாதிரி சில பொருள் எல்லாம் அது கொண்டு வரும். அந்த பொருள் எல்லாம் புடுங்கி வச்சுக்கிட்டு சத்திய வாக்கு வாங்கி நம்ம செய்யக்கூடியது, இந்த நேரடியா செய்யக்கூடியதுதான் இது குட்டி. அது வந்து கொஞ்சம் ஆபத்தான முறை, அது ஈஸியான முறை. இது வந்து பரம்பரையா செஞ்சுட்டு வர மாந்திரிகளாக மட்டும்தான் இந்த குட்டி சத்தம்லாம் வசியம் பண்ணி கொடுக்க முடியும். ஆனா அந்த குட்டி சத்தனை வந்து யாரு வேணாலும் அதை ட்ரை பண்ணலாம். சரியான வழிகாட்டுதல் இருந்தா யாரு வேணாலும். மந்திரம் எந்திரம் அதுக்கு கிடையாது. இதுக்கு மந்திரம் எந்திரம் மை கண்டிப்பா வேணும். அதுக்கு அந்த உடைமைகள் மட்டும் போதும். அதாவது இந்த பாடக்குட்டிக்கு வந்து பெருசா எந்த மந்திரங்களும் வந்து கற்பிக்கணும் தேவையில்லை. நம்ம ஒரு பொம்மையை செய்யறோம், மன திடகாத்தமா இருந்தோம்னா ஒரு பொம்மையை செய்யறோம், அவங்க முன்னோர்கள் சொல்லி கொடுத்த வழியை நம்ம வந்து பின்பற்றோம், அதை மாதிரி செய்யறோம். அது ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு வந்து அதுக்கு உண்டான பலனை கொடுக்கும். பலன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க எந்த திசையில இருக்கீங்க, உங்க வீட்டுல யாரு என்ன உங்க பேரு சொன்னீங்கன்னா, ஒருத்தவங்களுடைய பேரை மட்டும் சொன்னீங்கன்னா, இந்த முறையில வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க கால் பண்ணி கேட்கலாம். அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி இருக்காங்க, இந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லக்கூடியது அதிபயங்கரமானது அந்த பாடக்குட்டியோட பவரே இந்த அளவுக்கு இருக்கு. இந்த குட்டிகள்லாம் வந்து கொஞ்சம் அனுபவம் இருந்தா நம்ம வந்து அதை வந்து தயார் பண்ணி கொடுக்கலாம். நம்ம தயார் பண்ணி கொடுக்குறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நேரடியாவே வந்து
காமிச்சு கொடுத்து அவங்களுக்கு வேலை செய்ய வச்சு கொடுத்து நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். யாரும் சொல்லாத உண்மைதான். யாரும் வந்து மந்திரத்தை கொடுத்து புக்கை கொடுத்து படி மைய கொடுத்து படின்னு சொல்லுவாங்க. நம்ம வேலை செய்ய வச்சு கொடுத்துறோம். அதுதான் நம்மகிட்ட வர்றவங்களுக்கு உண்டான ஒரு இது. அதாவது ஒரு அவங்க பேர் என்ன, குட்டிச்சாத்தானை வந்து குட்டிச்சாத்தானை கொடுத்துட்டு அவங்கள வந்து தயார்படுத்துறதுக்கான மந்திரங்களை கொடுத்து நீங்க அந்த மந்திரத்தை பண்ணினாதான் இவங்க தயாராவாங்க அப்படின்னு சொல்லாம இங்கேயே நீங்க தயார் நிலையிலேயே கொடுத்துடுறீங்க. அவங்க போன உடனே அவங்களோட மாந்திரிக தொழில வந்து ஆரம்பிச்சிடலாம். அப்படி அதாவது நம்ம போன உடனே இல்ல, நம்மள்ட்ட வந்து பார்த்துட்டு இதுக்கு உண்டான நம்மளுடைய அதாவது எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்கனாலே ஒரு 7 நாள்லயே அவங்க வாங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சில மாற்றங்கள் சில வேலைகளை செஞ்சு கொடுக்க 100% நான் சொல்றேன். அப்படியே நம்மளால செய்ய முடியும். ஆமா, கையில வாங்கின உடனே பவர்ஃபுல்லா தான் குடுக்குறீங்க. ஏத்திதான் குடுக்குறீங்க. ஒரு வண்டி ஷோரூம்ல இருந்து எடுக்கும், ஓட்டுற அளவுக்கு பெட்ரோல் போட்டா ஓடும். ஆனா இதுக்கு பெட்ரோல் போட வேண்டியது இல்ல, இது நேரா நம்ம ஓட்டிக்கலாம். அந்த மாதிரி கொடுக்குறோம். நாங்களே பெட்ரோலும் போட்டு கொடுக்குறோம். பெட்ரோலும் போட்டே கொடுக்குறீங்க. கரெக்டா? ஓகே ஓகே, சூப்பர். இப்போ இந்த பாடக்குட்டி அப்படின்ற விஷயத்துல வந்து நீங்க சொன்ன விஷயம் நல்லா இருந்ததுன்னா ஒரு இதுவரைக்கும் எங்கேயும் கேள்விப்படாத மாதிரியான ஒரு விஷயம். பொதுவாவே குட்டிச்சாத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருவாங்க. இல்ல நீங்க சொல்றது போல இந்த குட்டிச்சாத்தானோட சிசியர்கள் அப்படி சொல்லிட்டு அந்த 390 சாத்தான்கள் இது போலதான் சொல்லுவாங்க. ரொம்ப ஹைலைட் பண்ணி ஏதாவது ஒரு சில சாத்தான்கள் அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க. இப்ப இந்த பாடக்குட்டி அப்படின்றது, பாடக்குட்டி சாத்தான் அப்படிங்கிற விஷயம் வந்து கேட்கும் போது புதுசா இருந்துச்சு. அது நீங்க அதை சொல்லும் போதுமே அந்த பணத்தை கொண்டு போற அந்த பாடைய பேஸ் பண்ணி அதுல அந்த மூங்கில இருந்து ஒரு சின்ன துண்டு எடுத்து பிளஸ் அந்த பணத்து கிட்ட இருந்து வர்ற அந்த துணிகளையும் கால்கட்டு இதை கலெக்ட் பண்ணி அதுல ஒரு உருவமை செஞ்சு அதை கிணத்துல போடணும் அப்படின்னு சொல்ற விஷயம் எல்லாமே அந்த பேருக்கு ஏத்தது மாதிரியான செயல்களுமே அதுல இருந்துதான் இந்த பேரும் அமைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயம் ரொம்ப கிளியரா இருந்துச்சு. இப்போ வந்து அதை கிணத்துல போட்டுட்டு நம்ம வந்து அதை கூப்பிட்டா நம்ம கூடயே வந்துரும், என்ன நீட்ஸ்க்காக நீ வந்து என்ன கூப்பிட்ட அப்படின்ற விஷயமும் கேட்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க. இது போல இன்னும் ஏதாவது இப்போ இது ரொம்ப ஹைலைட்டா ரொம்ப ஒரு புதுமையான விஷயமாவும் இருக்கு குட்டிச்சாத்தான்கள்ல. இது ரொம்ப புதுமையான ஒரு சாத்தானுடைய கதையை வந்து அழகா சொல்லியிருக்கீங்க. இது போல ரொம்ப சிம்பிளா மத்த மாந்திரீகர்கள் இல்லாம மத்த பொதுவான மக்கள்களும் சாத்தான வழிபடணும்னு நினைக்கிறவங்க இல்ல சாத்தா நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதே மாதிரி சிம்பிளா பண்றதுக்கான வேற குட்டிகள் இருக்கா? இந்த 390 குட்டிகள் இருக்குமா? கருங்குட்டி வச்சு வளர்க்கலாம். கருங்குட்டி, ஆமா, தெய்வீக குட்டி வச்சு வளர்க்கலாம். அகோர குட்டி வச்சு வளர்க்கலாம். ஆண் பெண் பேதம் இல்ல. அது அதாவது பெண்களுக்கு உண்டான விளக்கு நாள் மட்டும் அது பக்கத்துல போகாம மற்ற நாள்கள் தாராளமா இந்த 3 குட்டி வைக்கலாம். அதாவது செங்குட்டி, வளங்குட்டி, இடங்குட்டி, அகோரக்குட்டி, மாயக்குட்டி, மணிக்குட்டி. அகோரக்குட்டி வராது, மாயக்குட்டி, மணிக்குட்டி, தெய்வீக குட்டி. இது எல்லாம் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமானது. அதை வந்து பெண்கள் வணங்க முடியாது, பெண்களுக்கு கட்டுப்படாது. ஆமா. இப்போ நீங்க பெண்களை இவ்வளவு ஹைலைட்டா சொன்னதுனால எனக்கு இப்போ ஒரு கேள்வி ஒண்ணு வருது. பொதுவாவே மாந்திரீகம் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின் போது பெண்களுக்கான இந்த மாத விளக்கு நேரத்துல வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரி பூஜைகள்லயோ கோயில்களோ புனிதமான இடத்துக்கோ போகக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்து இன்னுமுமே இருக்கு, இன்னும் நடைமுறையிலுமே இருக்கு. அது எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்றது அது ஒரு பொதுவான சயின்ஸ் வைஸ் பார்க்கும்போது அது ஒரு பொதுவான நல்ல கருத்துக்களோட இருந்தாலும் ஆன்மீகத்துக்கும் மாந்திரீகத்துக்கும் ஏன் அவங்க நெருங்கக்கூடாதுன்ற காரணத்தை கொஞ்சம் சொல்லிடுங்க. அதாவது பெண்களுக்கு வந்து அந்த மாத விளக்கு நேரத்துல வந்து ஒரு கெட்ட ஒரு விஷயம் ரத்தம் வந்து வெளியில இதாகும். ஒண்ணு, அதாவது நார்மலான விஷயம் எல்லாரும் சொல்லுவாங்க மேல வந்து ஏறி ரத்த வாடைக்கு அப்படி, அதெல்லாம் கிடையவே கிடையாது. உண்மையான விஷயம் என்னவோ அதை நான் பிராக்டிக்கலா சொல்றேன். கண்டிப்பா. அதாவது ஆரம்பத்துல இருந்து ஆதி காலத்துல இருந்து பெண்களை ஏன் தனியா வச்சாங்க, பெண்களை ஏன் கோயிலுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா காரணம் அது இல்ல, அவங்களுக்கு வந்து தீட்டு அப்படிங்கிறது காரணம் இல்ல. அவங்களுடைய உடல் வந்து நார்மலாவே வந்து இருக்கிறத விட ஒரு 10% வந்து அவங்களுடைய உடல் வந்து எந்த ஒரு வேலைக்குமே ஒத்துழைப்பு கொடுக்காது, சோர்வாவே இருப்பாங்க. சில நேரம் வயிறு வலிக்கலாம், சில நேரம் அவங்களுடைய இது உடல்வாக பொறுத்து சில தொந்தரவுகள் கொடுக்கலாம். அந்த நேரத்துல ஒரு தெய்வத்தையோ இதையோ மனசங்கடப்பட்டு வழிபட்டாங்க அப்படின்னா அது முழு பலனை தராதுங்கிறது தான் ஆன்மீக ரீதியான உண்மை. இதுல சில கட்டுக்கதைகளை கூப்பிட்டு சாத்தான் உடம்புல ஏறிடும், அது பண்ணிரும் இது பண்ணிரும் சொல்றதுலாம் இதெல்லாம் பொய்யான கதைகள். பொதுவா வந்து பெண்கள் வந்து அந்த மாத விளக்கு நேரங்கள்ல வீட்டுல பூஜை பண்றதோ இல்ல அவங்க விருப்பப்பட்ட கோயில்களுக்கு போறதோ அதெல்லாம் ஒன்னும்
தப்பான விஷயங்கள் இல்லதான். அதாவது தப்பான விஷயங்கள்ல மன தூய்மை அக தூய்மை கண்டிப்பா வேணும். புற தூய்மை அக தூய்மை மன தூய்மை 3 வேணும். இப்ப இஸ்லாத்துல வந்து என்ன சொல்லுது, ஒரு நிமிஷம், அதாவது எந்த ஒன்றுல நீங்க சொல்றீங்க, இஸ்லாத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனசு வந்து சுத்தமா இருந்தா, உடல் குளிச்சுட்டு சுத்தமா இருந்தா நீ எங்க வேணாலும் போய் என்ன வேணாலும் வழிபடலாம். இதுதான் இஸ்லாம் சொல்லி கொடுக்குறது. இஸ்லாமிய இது இஸ்லாத்துல வந்து ஒரு தர்காக்கோ பள்ளிவாசலுக்கோ போறத வந்து யாரும் வந்து மாதவளை காயிருச்சா நீ வராதுன்னு எந்த ஒரு இதுவும் சொல்லல. இந்த ஒரு ஆன்மீகமே இந்த ஆன்மீகம் சொல்ல. இது வந்து அதாவது சில ஆரியர்களால் புகுத்தப்பட்ட ஒரு விஷயம்தான் இது. நம்ம யாரையும் குறையா சொல்லல. ஆரியர்களால் புகுத்தப்பட்ட ஒரு விஷயத்தான் வந்து இதை வந்து ஒரு கட்டு கதையா கொண்டு வந்து, அதாவது அப்படி கொண்டு வந்து இது பண்ணிட்டாங்க. இது வந்து மாந்திரிகத்துக்கும் தெய்வத்துக்கும் எந்த வித சம்மந்தம் இல்லை. அப்படி நீங்க கேட்கிற கேள்வி ஒன்று நான் பதில் சொல்றேன். காமக்கியா தேவி என்ற ஒரு தெய்வம் இருக்குது. அந்த தெய்வம் எந்த நிலையில உட்கார்ந்து இருக்கோ அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நீங்க அறிஞ்சிருக்கலாம். அறியலைன்னா அதை வந்து நான் வந்து ஒரு பப்ளிக்கா சொல்லக்கூடாது சில காரணங்கள்ல. இருந்தாலும் ஒரு மறைமுகமா நான் உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? காமக்கியா தேவிங்கிறது பெண் உறுப்பு தெரியற மாதிரி தான் தெய்வமே இருக்கும். அந்த பெண் உறுப்புல வந்து 3 நாள் பெண்களுக்கு எப்படி மாதவிலக்கு ஆகுதோ அது மாதம் தண்ணியே வந்து சிவப்பு கலரா தான் போகும். இது வந்து வரலாறு இன்னைக்கும் நடந்துருக்கு காமக்கியா தேவி கோயில், சரிங்களா? அப்ப நீங்க எப்படி அந்த கோயில்ல போய் மக்கள் இன்னும் வழிபடுறாங்களே, நீங்க சொன்ன தீட்டு அந்த சாமிக்கே படும் போது எப்படி அந்த சாமியை போய் வழிபட முடியும் சொல்லுங்க? தீட்டு என்பது எல்லாத்துக்கும் ஒண்ணு தானே, தெய்வமா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் ஒண்ணு தானே. அப்படி கிடையாது. அது ஒண்ணு நம்ம அதாவது காலங்காலமா இருக்கிறத ஆரியர்கள் வந்து அதை வந்து சில சூட்சமங்களை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. அவ்வளவுதான் இதனுடைய. இப்போ மாந்திரீக வழிகள்ல வந்து நிறைய பெண் மாந்திரிகர்களுமே இருக்காங்க. ஆண்கள் போக பெண் மாந்திரிகர், பெண் அகோரிகளுமே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி இந்த மாதவிலக்கெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் அவங்க அந்த வழியில வந்து பயணிச்சிட்டு இருக்காங்க. சோ அவங்க இந்த மாதவிலக்கு நேரங்கள்ல இந்த சுடுகாட்டுல போய் பூஜை பண்ண முடியாது. அதாவது பெண் மாந்திரிகர்கள் பூஜை பண்ண முடியாது. இந்த உக்கிரமான தெய்வங்களை வந்து வழிபட முடியாது. காவல் தெய்வங்கள்ல வழிபட முடியாது. ஆண் தெய்வங்களை வழிபட முடியாது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. சோ இவங்க இந்த மாதிரி கருத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது பெண்கள் பொதுவாகவே மாந்திரிகர்கள் பெண்கள் ஆகுறது முழுக்க வந்து பண விஷயத்துக்காக மட்டுமே ஓடக்கூடிய ஒரு விஷயம். பெண் மாந்திரிகர். ஆமா, பெண்களால வந்து உக்கிரமான தெய்வத்தை வசியம் பண்ணவே முடியாது. முனீஸ்வரனை வசியம் பண்ணா கணவனோட சேர்ந்து வாழ விடாது. அதுக்காக நீங்க பயந்துக்க வேண்டியது இல்ல. கணவனோட சேர்ந்து வாழ முடியாது. முனீஸ்வரனை வசியம் பண்ணாதான் வசியம் பண்ணா. ஆமா, சரிங்களா? சுடலமாடனை வசியம் பண்ணோம்னா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உடம்புக்குள்ள இறங்கிருச்சுன்னா ரொம்ப ருத்ரதாண்டமா அடி விட்டுருங்க, அந்த குடும்பத்தை உண்டுலேன்னு நாசம் பண்ணி விட்டுரும். சரியா? எதையுமே உடம்புல தெய்வங்கிறது நம்மளுக்கு மீறின ஒரு சக்தி. அதை வந்து உடம்புல இறக்குறோம், அதுல இறக்குறோம், இதுல இறக்குறோங்கிறது கிடையாது. அதுவும் இல்லாம பெண்களுக்கு வந்து கருப்பசாமியா இருக்கட்டும், பெண்கள் வந்து கருப்பசாமி வச்சு வழிபடவே முடியாது, வழிபட மாட்டாங்க. சரிங்களா? காளியை வச்சு வழிபடலாம் பெண்கள். அதான் சில நேரங்கள் கூட சொல்லுவாங்க, பத்திர காளியா திரியிறா அப்படின்னு சில பெண்களை சொல்லுவாங்க. வீட்டுக்கு அடங்காம திரியுது, சொல் பேச்சு கேட்காம அடங்காம நம்ம சொல்லக்கூடாது. சொல் பேச்சு கேட்காம தெரியுங்களா பத்திர காளியா திரியிறா, யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேங்க அப்படிம்பாங்க. அதனுடைய சூட்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் வந்து மாந்திரிகம் செய்யறதுக்கு பெண்களால முடியவே முடியாது. மயானத்துக்கு பெண்கள் போவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாந்திரிக விஷயத்துக்கு மயானத்துக்கு போகவே முடியாது. உடல் தைரியம் கண்டிப்பாக எப்பேற்பட்ட பெண்ணா இருந்தாலும் மன தைரியம் உடல் தைரியம் இருந்தால் மட்டும்தான் அந்த மாந்திரிகத்தை செய்ய முடியும். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். பெண்களுக்கு மாந்திரிகத்துல வந்து இருக்கும் அப்படின்னா, இது வந்து அது பணம் வருது, பணம் சம்பாதிக்கலாங்கிற ஒரு ட்ரிக்ஸ்னால அது போறாங்க. இதுல எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு உண்மையா செய்யறவங்க வந்து பெண் யாரும் செய்ய மாட்டாங்கம்மா. இது வந்து உண்மை. அதனால நீங்க வந்து அந்த கொஸ்டினை வந்து, அதாவது பெண்கள் மாந்திரிகவாதி இருக்காங்கன்னா அம்மா அவங்க வந்து யாரையும் குறைன்னு சொல்லல. பெண்கள் இந்த விஷயத்த பண்ண முடியாது. பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய தனிப்பட்ட திறமை. சரிங்களா? நம்ம வந்து யாரையும் வந்து பெண்கள் இவங்க போலி அவங்க போலின்னு யாரையும் நம்ம தான் உண்மை அப்படிங்கிறது நிரூபிக்கிறதுக்கோ இல்ல அவங்கள வந்து குறை சொல்லி நம்ம வந்து பேர் வாங்குறதுக்கோ யாரையும் நம்ம இந்த வீடியோ மூலியமா நம்ம யாரையும் சொல்லல. பெண்கள் இந்த உக்கிரமான தெய்வத்தை வச்சு மாந்திரிகம் பண்ண முடியாது. அப்படி பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய தனித்திறமை. அதை வந்து நம்ம வந்து யாரையும் வந்து இது பண்ணல.